இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது ஹவ் டு ரீசெட் யுவர் மைண்ட் இன் 60 செகண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெல்த் எக்ஸ்பர்ட் பேசினார்னா, என்னடா 60 செகண்ட்ல நம்மளோட மூளையை கம்ப்ளீட்டாக மாற்றிட முடியுமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் அது ஹைலி இம்பாசிபிள் அப்படின்றது அந்த கான்டென்ட்டை கிரியேட் பண்ணவருக்கும் தெரியும், அதை பார்க்குற நமக்கும் தெரியும். பட் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்தி ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஹேபிட் அப்படின்றது இட்ஸ் நாட் பார்ன், இட்ஸ் பில்ட். ஸோ ஓவர் நைட்டில் ஒரு ஹேபிட்டை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களோட பாடியோட கெப்பாசிட்டி என்ன, உங்கள் உடம்புக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும். பண்ணினா மட்டும்தான் அதில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்றத நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். ஸோ அந்த நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் பாசிட்டிவாக நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை இன்னும் எப்படி பெட்டராக மாற்றுறது அப்படின்ற ஹேபிட்ஸை படிப்படியாக நம்ம தான் பில்ட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 வருஷமாக எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு கெட்ட ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்து டாய்லெட் போகும்போது மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு நியூஸ் உட்காந்து ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி உட்காந்து ரீட் பண்ணால் தான் எனக்கு மோஷன் போகணும் அப்படின்ற ஒரு ஃபீலே வரும். ஸோ இந்த வருஷம் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 நாள் போகாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பட் மொபைல் ஃபோனை மட்டும் தயவு செஞ்சு உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுரா அப்படின்றத எனக்கு நானே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்டபானாக இருக்கேன். அண்ட் கடந்த ஒரு 2 நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சொல்கிறது ரொம்ப ஈஸி, செய்கிறதானா ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களை ஒரு பெட்டர் வெர்ஷனாக மாற்றக்கூடிய ஹேபிட் எதுவாக இருந்தாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை அது பெட்டர் ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுக்குள்ள அது நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். அதுவே உங்களை நாளடைவில் ஒரு பாசிட்டிவ்னஸாக மாற்றிடும். ஸோ ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி நியூ இயர்.